Hello friends, welcome back to Papu's Kitchen. இன்னையோட ஸ்பெஷல் ரெசிபி விரால் மீன் குழம்பும் அந்த ஃபிஷ் ஃப்ரையும் தான். அதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ்ஷை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். ஸோ விரால் மீனை நம்ம கட் பண்ணி மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அது கூட மண் சட்டியில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா தேய்ச்சி அதை கழுவி எடுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு ஒரு 4-5 தடவை நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துட்டா அது மேலே இருக்கிற வழுவழுப்பு நீங்கி ரொம்ப நல்லா குழம்பு செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் வாங்க. Step 1. Let's marinate fish. Fish fry marinationக்காக இப்போ மசாலா பண்ண போகிறோம். இப்போ மீன் துண்டுகளை ஒரு 600 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் ஆயில். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து மேரினேட் பண்ணுறதுக்கு விட்டுறலாம். ஒரு 1/2 hour மேரினேட் ஆகட்டும். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸ்டெப் 2. லெட்ஸ் சோக் tamarind. 100 கிராம் புளி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அதில் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை நல்லா பிசைஞ்சு அதிலிருந்து புளி தண்ணி எடுத்து வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டெப் 3. லெட்ஸ் மேக் ஃபிஷ் கறி மசாலா. விரால் மீன் குழம்பு செய்வதற்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துட்டு அது கூட 4 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டெப் 4. லெட்ஸ் மேக் ஃபிஷ் கறி. ஒரு மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறோம். சூடான பிறகு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்து அது சூடான பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 கொத்து கருவேப்பிலை, 15 நம்பர் சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டை நசுக்கி போட்டுக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் வதக்கின பிறகு 3 வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இது கொஞ்சம் வதங்கி வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு செவந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கிறோம். 2 நம்பர் அளவுக்கு தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு வதக்கலாம். தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை நல்லா வழட்டி எடுக்கலாம். 2-3 தடவை நல்லா வதக்கணும். இப்போ மசாலா கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம மசாலா மிக்சியிலேருந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கழுவி எடுத்து அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 400 ml அளவுக்கு நான் இது சேர்த்துக்கிறேன். ஸோ இதை கலக்கி விட்டு டேஸ்ட் பார்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக உப்பு அளவு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் கடைசியாக. இது மீன் குழம்பு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வரும்போது இப்போ மீனை நம்ம சேர்த்துக்க போகிறோம். மீன் துண்டும் தலைப்பகுதியும் நான் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புல தலை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் தலை இந்த குழம்புல வந்து சுவை கூட்டுறதே இந்த தலை பீஸ் தான். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். மீன் நல்லா துண்டு வெந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதக்கும். இதுதான் நம்ம குழம்பு கொதிச்சிச்சின்னு அர்த்தம். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான விரால் மீன் குழம்பு இப்போ ரெடி. ஸ்டெப் 5. லெட்ஸ் மேக் ஃபிஷ் ஃப்ரை. ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் 100 ml அளவுக்கு ஆயில் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் பீசஸை 1 by 1 சேர்த்து 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா சூப்பரான விரால் மீன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விரால் மீன் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை நமக்கு ரெடியாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி நல்ல சுவையான ஒரு விரால் மீன் குழம்பும் ஃப்ரையும் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக போடுற எல்லா ரெசிபியும் உங்களுக்கு பாப்பப் ஆகும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye from Papu's Kitchen.